ஹாய், வெல்கம் டு சுகன்யாஸ் அன்பாலயா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் எல்லாருக்கும். ஹாப்பி மண்டே. வீடியோ கிளியராக தெரியலையா? இப்போ கிளியராக தெரியுதா? இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் டிஃபன் என்ன, மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு தேங்காய் ரைஸ் தான் செஞ்சேன். ஏன்னா நேற்று செஞ்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அப்புறம் ஈரல் ஃப்ரை கொஞ்சம் இருக்குது, காலையில் வச்ச சூடாக ரைஸ், இது காலையில் வச்ச ரைஸு கொஞ்சம் இருக்குது. அதனால் சிக்கன் குழம்புல தோசை சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். பழைய சிக்கன் குழம்பு இருந்தால் அதுக்காக காலையிலேயே சிக்கன் குழம்பும் தோசை தான். மத்தியானத்துக்கு மட்டும்தான் டிஃபன் பேக் பண்ணோம். அதுக்காக தேங்காய் ரைஸு கொஞ்சோண்டு செஞ்சேன். கடலைப்பருப்பு, உளுந்து, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். தேங்காய் ரைஸ் என்ன மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கிளியராக தெரியுதா? லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அது சிக்கன் செய்வோம் தெரியுமா, சிக்கன் மசாலா செய்வோம் தெரியுமா, சிக்கன் மசாலாவில் கொஞ்சம் எண்ணெய் மேலே இருக்கும். அந்த எண்ணெயை லைட்டாக எடுத்து போட்டிருக்கேன் தேங்காய் ரைஸ் ஃப்ரை பண்ணுறப்போ. இந்த கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் ஃப்ரை பண்ணோம் தெரியுமா, அந்த டைமில் கொஞ்சம் எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் ரைஸ் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஐயோ, சாதம் கீழெல்லாம் கொட்டு. அன்றைக்கே போடுறேன்னு சொன்னேன் டிஃபன் பாக்ஸ். காலையில் வீடியோ போடுறேன்னு சொன்னேன், ஆனால் போடலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ வரும், பாருங்கள். இது நானே வீடியோ பிடிச்சிட்ருக்கேன், அதனால தான் ரைஸ் கீழெல்லாம் கொட்டியிருக்கு. டைனிங் டேபிள் மேலே தான் கொட்டியிருக்கு. இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. இதுக்கு ஸ்நாக்ஸ் அவங்க வெளில எதாவது வாங்கிப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்க, டிஃபன் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து அனுப்பிச்சிங்க, மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய வரும், ஓகேவா? இதில் இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த தேங்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வேணுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன், ஓகேவா? ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.